ஏதேன் என்கிற அழகு தோட்டத்திலே வாழ்ந்தவர்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறினபடியினாலே தேவனுடைய சமூகத்தில் வாழ வேண்டிய பல்வேறு வாக்கியங்களை இழந்து போனார்கள். சட்டு சட்டுன்னு நான் சொல்வேன் என்றால், தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிறத உங்களோட ஒப்புவிப்பேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தராகிய தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் தன்னுடைய சிருஷ்டியாகிய தன்னுடைய சொந்த சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட தன் பிள்ளைகளோடு பேசுகிற ஒரு உன்னத அனுபவம் இருந்தது. ஆனால் கட்டளையை மீறினார்கள். ஆகையால் கர்த்தருடைய பேச்சு நின்று போச்சு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. மனுஷனும் தெய்வமுமா பேசுற உன்னத அனுபவம் விட்டு போச்சு. இன்றைக்கும் அப்படித்தானே நம்ம வாழ்க்கையில பலரும் ரட்சிப்பை துவங்குகிற பொழுது, ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை துவங்குகிற பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம். நம்ம இருதயத்தில் ஆவியானவர் பேசுறது போல ஒரு உணர்வு உண்டாயிருந்தது. வசனத்தை கேட்டால் இந்த வசனம் எனக்குரியது போன்ற ஒரு உணர்வு நமக்கு உண்டாயிருந்தது. இப்படிப்பட்ட பல உணர்வுகளையும் பெற்ற நாம் கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கினது. பேசாத, பார்க்காத, தேடாத, அதுக்குள்ள பாயாத, ஓடாத, எத்தனை முறை ஆண்டவர் சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சொன்னாரா? சொன்னார். கட்டளையை மீறினோம். ஆகையினால கர்த்தரோட பேசுற அனுபவம். இன்றைக்கு என்ன பிரசங்கம் கேட்டாலும் சரி, இதயத்தில் ஒரு உணர்வே வராது. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு. ஆமென். யாருக்கோ ஒரு பிரசங்கம், யாருக்கோ வேண்டி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்ற சிந்தை தான். அன்று அப்படி அல்ல. இதயத்தில் ஒரு உணர்வு உண்டாயிருந்தது. கர்த்தரோட பேசுறா, கர்த்தரோட பேசுறா, தேவ சத்தத்தை கேட்கிறேன், தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். இன்றைக்கு அந்த உணர்வு இல்லை. ஏன்? கர்த்தருடைய கட்டளை மீறி நடக்கிறபடியினாலே, கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தை மீறி நடப்பதினாலே கர்த்தர் இன்னைக்கு பேச்சை நிறுத்திட்டார். நீ வேற எங்கேயோ பேச ஆரம்பிச்சிட்ட. ஹல்லேலூயா. வேற யாரையோ பார்க்க ஆரம்பிச்சிட்ட, வேற எதையோ கேட்க ஆரம்பிச்சிட்ட, வேற எங்கேயோ உன்னுடைய இருதயம் பாய ஆரம்பித்து விட்டது என்று கர்த்தராகிய தேவன் பேசுறதை நிறுத்திட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனுடைய மீறுதல்களின் நிமித்தம் இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கிற உறவையும் மனுஷன் இழந்து விடுகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை அனுப்பிவிட்டார், போக வெளியேண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய வலைக்குள்ளே, வட்டத்துக்குள்ளே, ஆவிக்குரிய மகத்துவங்களுக்குள்ளே நம்மால நிற்க முடியல. அவைகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம சொல்றோம், நல்லா எங்க அப்பா காலத்திலேயே ஆவிக்குரிய வாழ்க்கை உடையவர்கள் தான், ஆனா எங்களுக்கு இப்போ எங்களுக்கும் அதுக்கு இப்ப சம்பந்தமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரமா சொல்லுங்க. கையை அசைச்சு சொல்லுங்க. ஆமா, நாங்களாம் ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க, ஆனா இப்போ எங்களுக்கும் ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய கட்டளைக்கு மீறினபடியினாலே, கர்த்தர் வச்சிருந்த கோட்டையை விட்டு, கர்த்தர் வைத்திருந்த தோட்டத்தை விட்டு, கர்த்தர் வைத்திருந்த மேன்மையான பாதுகாப்பை விட்டு, தேவன் வைத்திருந்த அன்பின் வளையங்களுக்குள் நிற்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு தெய்வத்தால் அனுப்பப்பட்டு விட்டார்கள். போ. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. போய் கஷ்டப்படு, வேதனைப்படு, சஞ்சலப்படு என்று நீ வேதனைப்பட்டு நெத்தி வேர்வை தலத்தில் சிந்தி பாடுபடுவாயாக. இந்த தேசத்தில் இருக்கிற மண்ணை சரி செஞ்சு இவைகளை பண்படுத்தும்படி உன்னை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. நோவு காணாத மனிதன், கஷ்டங்களை காணாத மனிதன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததினாலே, கட்டளையை மீறினபடியினாலே. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாத ஒரே மனுஷன் நிமித்தமாய் பாவம் பிறந்தது. இன்னைக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வரவில்லை, நன்மைகள் வரவில்லை. ஏன்? கீழ்ப்படியாத ஒரே மனுஷன் நிமித்தம் பாவம் பிறந்தது போல் குடும்பத்தில் யாரோ ஒருத்தரால ஆமென் வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல. ஆமென். உன் பேச்சு சரியில்லை, உன் பிள்ளைகள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் ஒன்னால. ஆமென். பிரைஸ் காட்.
மனைவி செபிக்கிறாப்புல, பிள்ளைகள் செபிக்கிறாங்க. ஏன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரல? ஐயா, நீ தேவ சமூகத்துல எல்லா கிறிஸ்தவ பண்பும் ஆசார நெறிமுறைகள் இருந்தாலும் சரி, ஆனா உன் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுமாற் போல் இல்லை. தேவனுடைய கட்டளைக்கு விகற்பமாய் நடக்கிறாய். தேவன் விரும்பாததை செய்கிற, ரகசியமாய் அநியாய பாவங்களுக்கு உட்பட்டிருக்கிறாய். வாழ்க்கை சரியில்லை. ஒரே மனிதன் நிமித்தம் பாவம் பிறக்கிறது. பாவத்தின் நிமித்தம் சகல நன்மைகளும் மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாகி விடுகிறது. பாவத்தின் சம்பளமே மரணம். பாவத்தின் நிமித்த நன்மையை இழப்பாய் ஒன்னால. ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஆசீர்வாதம் கெட்டு போச்சு. ஒரே மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய மகிமையையும் நன்மையையும் இழந்து போகும் நிலை ஒட்டுமொத்தமான உலகத்திற்கும் உண்டாயிற்று. அன்பர்களே, இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ ஒருவேளை உன் வாழ்க்கையில் என் நிமித்தம், நான் செய்கிற பாவத்தின் நிமித்தம் என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வாழ்க்கைக்கு, என் சபைக்கு ஆசீர்வாத குறைச்சல் உண்டாயிருக்கும். ஆனால் ஆண்டவரே, இன்று என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து உம்முடைய ரத்தம் எனக்காக தானே சிந்தினீர். உம்முடைய காய ஊற்றுக்களில் இருந்து புறப்படுகிற ரத்தத்தின் வல்லமை என் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கும் தானே. என்னுடைய பாவத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கும். என் பாவ சுபாவத்தில் இருந்து விடுதலையாக்கும். நான் பேசுகிற பேச்சு சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை. ஒரே மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம். ஆமென். ஒரே யோனாவால ஒட்டுமொத்த கப்பல்ல இருக்கவனுக்கும் கஷ்டம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம தான் அந்த ஒரே மனுஷனா இருந்தா இன்னைக்கே மனம் திரும்பிக்கணும். ஹல்லேலூயா. ஏன் 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 எதனால? உன்னால. இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நீ திரும்புவாயானால் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய விருப்பத்தை உன்னிலே நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிக்கவும், உன்னை மேன்மைப்படுத்தவும், குடும்பத்திலே வர வேண்டிய நன்மைகளுக்கு இருக்கிற தடைகளை மாற்றி அற்புத வாசல்களை தேவன் திறக்கவும் வல்லவர்.